பாரம்பரிய வைத்தியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகுக. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்முடைய இந்த டிவிஏ யூடியூப் சேனல் மூலமாக உங்கள்கிட்ட நான் பேசியிருந்தேன். இப்போவும் உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து அந்த பாரம்பரிய வைத்தியத்தை நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அந்த வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு அரசினுடைய அங்கீகாரம், அப்ரூவல் பெற வேண்டும். அவர்கள் தொடர்ந்து தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நம்ம டிவிஏ என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பம் செய்து தமிழகம் முழுவதும் உள்ள வைத்தியர்களை, எலும்பு முறிவு வைத்தியர்கள், மஞ்சக்காமலை வைத்தியர்கள், விஷகடிக்கு மருந்து கொடுக்குறவங்க, மற்றபடி கிராமப்புறங்களில் வைத்தியம் செய்யக்கூடியவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் அப்ரூவலும் பெற்று அவங்க பெயர் பலகை போர்டுகள் வச்சு வைத்தியம் பண்ணுறதுக்கான முயற்சியை எங்களுடைய என்ஜிஓ, அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது, அரசு சாரா தொண்டு நிறுவனம் மூலம் இந்த அமைப்பை ஏற்படுத்தி அரசிற்கு இவர்களுடைய நிலையை சொல்லி இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும். சட்ட ரீதியாக ஒன்று சட்டத்தின் மூலமாகவோ அல்லது தார்மீக அடிப்படையிலோ பெற வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 13 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணியிருக்கோம். நியமனம் பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைப்பு பண்ண சொல்லியிருக்கோம். இந்த 13 மாவட்டங்கள் தவிர இன்னும் உள்ள தமிழகத்தில் உள்ள ஏனைய மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் தேவைப்படுகிறார்கள். வைத்தியர்களை ஒருங்கிணைப்பு பண்ணி வைத்தியர்களுடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் உள்ள வைத்தியர்கள் இதில் பொறுப்பாளர்களாக இணைந்து நீங்கள் அந்த பகுதியில் உள்ள இந்த மாதிரி உண்மையான பாரம்பரிய வைத்தியர்களை இதில் இணைச்சி அவங்களுக்கு சேர்த்து நாம் அங்கீகாரமோ அல்லது அப்ரூவலோ அல்லது இது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அதை செய்கிறோம். இது சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் மட்டும் பொறுப்பாளிகளாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த வைத்தியர்களுடைய அமைப்பை நாம் உண்டு பண்ணி அதில் ஏதாவது அவர்களிடம் வசூல் பண்ணி நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து இதில் வர வேணாம். அவங்களுக்கு நாம் நல்லது பண்ணுனா இறைவன் நமக்கு நன்மையை கொடுப்பார், நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா நம்ம செய்கிற வைத்தியமே ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தரவாதிகள் தான் நம்மகிட்ட வர்றாங்க, நீண்ட காலமாக வர்றவங்களுக்கு நம்ம வைத்தியம் பண்ணுறோம், வைத்தியம் பலிக்குது, அவங்க வர்றாங்க. அதனால் இப்போ இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னா, இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணிவிட்டு ஆல் பட்டன் இருக்க அமைக்கிக்கோங்க. இதை நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்கன்னா இதை தொடர்ந்து இது சம்மந்தமாக சட்ட ரீதியான உள்ள சட்ட விஷயங்கள் என்ன, சட்டம் நம்மளுக்கு, அதாவது பாரம்பரிய வைத்தியர்களுக்கு என்ன விதமான அனுமதிகளை வழங்குது, என்ன விதமான சலுகைகளை வழங்குது, மருத்துவ சட்டங்கள் இந்தியாவில் என்ன சொல்லுது, இந்த மாதிரியான சட்ட விஷயங்கள். அடுத்து கிட்டத்தட்ட 1971 RIMP நிறுத்தப்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக என்னவெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விளங்கிக்கிறணும். அதுவும் இல்லாமல் நிறைய சங்கங்கள் இதற்கான முயற்சிகளை, பதிவுக்கான முயற்சி, அரசின் கோரிக்கை, போராட்டம், அப்புறம் நீதிமன்றங்களுக்கு செல்வது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. பண்ணி 6 நாளையும் எதுவும் ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நமக்கு தேவை. அடுத்து நம்ம என்ன முயற்சி எடுத்தால் இது இவங்களுக்கு செய்ய முடியுங்கிற ஒரு 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 வழிமுறையும் தேவை. இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிக்கணும்னா என்னுடைய வீடியோவை, நான் தினசரி வெளியிடக்கூடிய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பாரம்பரிய வைத்திய நிலைகள் என்ன அப்படிங்கிறது புரியும்.
இப்போ எங்களுடைய என்ஜிஓனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ஜிஓடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நத்தம் தமிழ் மருத்துவ குருகுலம், தமிழ் பாரம்பரிய மருத்துவ குருகுலம். அதாவது நத்தம் தமிழ் பாரம்பரிய மருத்துவ குருகுலங்கிறது இவருடைய பேர். இது அரசு பதிவு பெற்ற ஒரு தொண்டு நிறுவனம். இதன் மூலமாக தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மூலமாக தான் நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கோம். இந்த தொண்டு நிறுவனத்தினுடைய முக்கிய கொள்கைகள் 4. 1, பாரம்பரிய மருத்துவத்தை பாதுகாப்பது. 2, பாரம்பரிய மருத்துவர்களை சட்ட ரீதியாக பாதுகாப்பது. 3, பாரம்பரிய மருத்துவத்தை விழிப்புணர்வு பண்ணுவது. 4வது விஷயமாக பாரம்பரிய மருத்துவத்தை உலக அறிய செய்வது, அதாவது பரப்புவது. பாரம்பரிய மருத்துவத்தை பரப்புவது, அதனுடைய மகத்துவத்தை மக்களுக்கு விளக்குவது. இது மட்டும்தான். ஏன்னா பாரம்பரிய மருத்துவம் வந்து அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அது படிப்படியாக இந்த ஒரு 200 ஆண்டுகளில் வந்து பாரம்பரிய மருத்துவம் அழிஞ்சிக்கிட்டு வருதுங்கிறத எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றியான விஷயங்களை எல்லாம் நம்ம பேசுவோம். சட்டத்தை பற்றி பேசுவோம். அடுத்து வந்து இந்த சங்கங்களை பற்றி பேசுவோம். இந்த பாரம்பரிய மருத்துவத்துடைய நிறைகள் குறைகளை பற்றி பேசுவோம். இதெல்லாம் நீங்கள் எல்லா விவரமும் தெரிஞ்ச பின்னாடி இப்போ இதை உங்களுக்கு முழுமையாக விளங்க ஆரம்பித்தோம். அதனால் வந்து யாராவது இது நம்ம வந்து இந்த அமைப்பில் சேர்றதுக்கு விண்ணப்ப படிவம் வெளியிட்டிருக்கோம். தமிழ் ஆங்கிலம் 2 மொழியில் வெளியிட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் நிறைவு செய்து அனுப்பி இந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள். இந்த உறுப்பினராக நீங்கள் இணைந்து கொள்வதற்கு எந்த விதமான உறுப்பினர் கட்டணமும் கிடையாது இணைவதற்கு. 1. 2வது வந்து எந்த விதமான சந்தாக்களும் கிடையாது. வார சந்தா, மாத சந்தா, ஆண்டு சந்தா, ஆயுள் சந்தா எதுவுமே நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுக்க வேணாம். கலரில் இருக்க அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட்டு நீங்கள் 2 ரூபாய்க்கு ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்கில் எடுத்தால் போதும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ஒட்டுங்க. அதுக்கு வேறு எந்த ஆவணங்களும் நீங்கள் இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நிறைவு செய்யுங்க. ஒரு 2 ரூபா 1 ரூபா ஆஃபீஸ் கவர் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் அதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கனாலே எங்களுடைய நிர்வாக அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்துடும். ஆகவே அதை செய்யுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இது சம்பந்தமான விஷயங்களையும் சட்ட ரீதியான விஷயங்களையும் நம்ம பேசுவோம். நம்ம உறுதியாக எல்லா பேருக்கும் அங்கீகாரம் கிடைப்பதற்கான முயற்சியை எடுப்போம். இறையருளால் அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.